பாய்ந்த காளைகள். பாய்ந்து அடக்கிய காளையர் என கோலாகலமாய் நடைபெற்றது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் குவியத் தொடங்கினர். போட்டியில் பங்கேற்பதற்காக 700 காளைகளும் 921 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டிக்கு முன் மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் மீண்டும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கம் தலைமையில் மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்றனர். பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தேங்காய் நேராமல் அரசு விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். அவனியாபுரம் பாலமேடு போல அல்லாமல் அனைத்து காளைகளையும் அவிழ்த்துவிடும் நோக்கோடு வழக்கமான நேரத்திற்கு முன்னதாக காலை 7:40 மணிக்கே ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. அலங்காநல்லூர் முனியாண்டி கோவில் காளை, வெங்கையம்மன் கோவில் காளை, வலசை காளை என அடுத்தடுத்து 3 கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து வரும் காலை இச்சல்லிக்கட்டு விழாவை போராடி பெற்று தந்த மாணவ மாணவிகள் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாகவும் அவற்றை தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக காளை ஒன்று அவிழ்த்து விடப்பட்டது. தமிழர்கள் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாகவும் அளிக்கப்படுகிறது. சம்பிரதாய காளைகளுக்கு பின் போட்டிக்கான காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்தன. சில காளைகள் களத்தில் நின்று விளையாடி தன்னை தொட நினைத்தவர்களை பந்தாடி சென்றன. சூப்பர் தொட்டுப்பாரு. சூப்பர் 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 சூப்பர். ஆயா 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 சூப்பர். மாடு பிடிவிடவே தொட்டப்பாரு. தொட்டப்பாரு தொட்டப்பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒருத்தமணி சூப்பர். ஒருத்தமணி சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒருத்தமணி சூப்பர். ஒருத்தமணி சூப்பர். மாடு பிடிவிடவில்லை. திமிலை பிடித்து அடக்க காளையர் முயற்சிக்க அவர்களிடமிருந்து திமிரிக்கொண்டு காளைகள் தப்ப அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காண்போர் கண்களுக்கு விருந்தாய் அமைந்தது. சுகாதாரத்துறை அமைச்சரின் 4 காளைகள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கப்பட்டன. முதலிலேயே களமிறக்கப்பட்ட சின்ன கொம்பன், கருப்பு கொம்பன், வெள்ளை கொம்பன் காளைகள் வீரர்கள் தன்னை அண்ட விடாமல் மிரட்டின. வீரம் செறிந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் தன் காளைகள் வென்றது பேரானந்தம் என்றார் அமைச்சர் விஜயபாஸ்கர். இன்றைக்கு களத்தில் மிக சிறப்பாக விளையாடிய 3 என்னுடைய செல்ல கொம்பன்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் உலக புகழ்பெற்ற நம்முடைய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் குறிப்பாக அந்த மாடுபிடி வீரர்கள் மதுரை மாவட்ட மாடுபிடி வீரர்கள் மிக திறமையானவர்கள். அதுவும் அலங்காநல்லூரில் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணின் மைந்தர்கள் மிக மிக கெட்டிக்காரர்கள். அவர்களிடத்தில் எப்பேற்பட்ட மாடையும் அந்த அலங்காநல்லூரை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் பிடித்து விடுவது வழக்கம், வாடிக்கை. அவ்வளவு திறமையானவர்கள். அவரிடமிருந்து மாடுகள் தப்பிப்பது அபூர்வமான விஷயம். ஆக அந்த ஒரு வீரம் செறிந்த இந்த மண்ணில் நம்முடைய காளையை வென்று விட வேண்டும் என்பது காளை வளர்க்கக்கூடிய ஒருவருடைய உணர்வு. அதே உணர்வு தான் எனக்கும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 9 நிமிடங்கள் வரை களத்தில் கெத்து காட்டிய புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் அனுராதாவின் காளையான ராவணன்
அலங்காநல்லூரிலும் நின்று விளையாடியது. சூப்பர் 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 ஆயா 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 சூப்பர் மாடு பிடிவிடானே தொட்டப்பாரு 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 ஆயா சூப்பர் சூப்பர் ஆயா சூப்பர் 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 கொண்டே சேவை 2000 ரூபாய் அத தொடுப்பா தொடுப்பா வாமே நகடே ஒருத்தமே இழுத்துடா போயிட்டு இருக்கு ஏறிக்க நல்லா ஏறி நின்றுக்க வாடு தகட்டு திட்டுகள் எல்லாம் தகட்டியோட அடுத்த மாட்டோட என்ன சூப்பர் இருக்கு. பார்வையாளர்களின் ஆர்ப்பரிப்பில் உற்சாகமடைந்த இளைஞர்கள் தங்களுடைய கிடுக்கிப்பிடியால் காளைகளை மிரளச் செய்தனர். திமிரிய காளைகளின் திமிலை பிடித்து அடக்கிய காளையருக்கும் யாரையும் தொடவிடாமல் ஆட்டம் காட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் உடனடியாக பரிசுகள் வழங்கப்பட்டன. தங்க காசு தொட்டுப்பாரு சூப்பர் 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 மாட்டை பிடிச்சா நண்டுமார் கைலிகள் வழங்கும் மண்டா அக்ஸோ பனியன் வழங்கும் டீ-ஷர்ட் கறிக்கஞ்சி வழங்கும் மதிய உணவிற்கான 1000 ரூபாய் மாடு பிடிபட்டது. ஒரு சைக்கிள் எம்பி சார்பாக சூப்பர் மாடு ஒருத்தர் பிடித்து அப்படி சூப்பர் பிடிப்பா நல்ல மாடு நல்லா பிடிப்பா ரெண்டு சூப்பர் 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 மாடு பிடிபட்டது. மாட்டுக்கார பிரைஸ் பிடிக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா வாப்பா வாப்பா. சைக்கிள், டிவி, அண்டா, சங்க காசு, ரொக்கம், கூப்பன்கள் என வெற்றி பெற்றோருக்கான பரிசு பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது. உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், அர்ஜென்டினா, அமெரிக்கா என வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமானோர் வந்திருந்தனர். தமிழ்நாட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தங்களை பிரமிக்க வைப்பதாக வெளிநாட்டினர் கூறி மகிழ்ந்தனர். United States of America. I'm really excited to see what the bull race is like and to see what happens. I've been hearing about it, but I haven't seen it before, so it'll be really interesting to watch. I'm from France, from Paris, and it's a pleasure to be a part of this culture of Tamil Nadu. So I'm really looking forward to see this culture and the show. அஞ்சாவது தலைமுறை இந்தியன் தமிழன். நாங்கள் இப்போ தான் முதல் தடவை ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, என்னோட சார்ந்த ஒரு பெரிய குழுவை நண்பர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு இன்னும் இப்படி ட்ராமேட்டிக்கான ஈவெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தடவை தமிழர்கள், அடுத்த தடவை சீனர்கள், மலாய்க்காரர்கள் எல்லாரையும் பெருசாக அழைச்சிட்டு வரலான்னு பார்க்குறோம். ஸோ இன்னும் பெரிய அரேஞ்ச்மெண்ட் எதிர்பார்க்குறோம். தமிழர் பண்பாடு இதன் மூலமாக வளருது. அதே சமயத்தில் இளைஞர்கள் ரொம்ப போராடி இந்த வெற்றியை கொண்டு வந்தாங்க. இது வருஷம் வருஷம் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக தான் வரணும். இந்த ஊர் பொண்ணு தான், நான் மதுரை பொண்ணு தான். நான் ஜல்லிக்கட்டு நிறைய இடம் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் பெருமை எங்கள் ஊரில் நடக்குது. அந்த மதுரை பொண்ணை நான் கெத்தாக பார்க்குற வந்திருக்கேன். ஆனால் 1.5 மணி நேரமாக லைனில் நிற்கிறோம். ஆனால் ஜாலியாக இருக்குது நின்று பார்க்குறது. நம்ம ஊர் பெருமையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் போய் சொல்லுவேன். பார்வையாளர்களாக மட்டுமின்றி ஜல்லிக்கட்டு களத்திலும் பெண்கள் கெத்து காட்டி சென்றனர்.
யார் அவர்கள்? அப்படி என்னதான் செய்தார்கள்? பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ஆண்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை ஜல்லிக்கட்டு களத்தில் காளைகளை வாடிவாசலில் அவிழ்த்து பல பெண்கள் நிரூபித்தனர். நாமக்கல்லைச் சேர்ந்த காளையை அவிழ்த்த பெண் வேலி மீதேறி நின்று தனது காளைக்கு வழிகாட்டினார். என்னம்மா சரச்சரன்னு வேறி போய் மரத்தேறி உட்காந்தா ஒரு நிமிஷம். வாடிப்பட்டியைச் சேர்ந்த முத்துமாரியோ மிரண்டு ஓடிய தனது காளையை ஜல்லிக்கட்டு களத்திற்குள் நுழைந்து அழைத்துச் சென்றார். ஜல்லிக்கட்டு கமிட்டியோ காளைகளை அவிழ்த்த அனைத்து பெண்களுக்கும் பட்டு சேலையை பரிசாக வழங்கி அவர்களது துணிச்சலை பாராட்டி கௌரவித்தது. இந்த வீர தமிழச்சி அந்த காளையை வளர்த்து பாராட்டி முறையான பயிற்சியும் வலிமையும் சாதாரண வீரனையும் மாவீரனாக்கும் என்பதை நிரூபித்துள்ளார் அலங்காநல்லூரைச் சேர்ந்த ரஞ்சித் குமார். போட்டியின் முதல் சுற்றிலிருந்து சிறப்பாக விளையாடிய வீரர்கள் அடுத்தடுத்த சுற்றுகளிலும் காளைகளை அடக்க அனுமதிக்கப்பட்டனர். 8வது சுற்று முடிவு வரை அழகர் கோவிலைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் 12 காளைகளை அடக்கி முன்னிலையில் இருந்தார். கடைசி சுற்றான 9வது சுற்றில் களமிறங்கினார் அலங்காநல்லூரைச் சேர்ந்த ரஞ்சித் குமார். சீறி வந்த காளைகளுக்கு இணையாக சுழன்று விளையாடிய அந்த இளைஞர் ஒரே சுற்றில் 16 காளைகளை அடக்கி காண்போரை பிரமிக்க வைத்தார். அருமையான பிடிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாலை பிடிச்சிட்டு சூப்பர்வா. அருமையான பிடி. வைக்கல் சுந்தரராஜ் வழங்கும் வெள்ளி காசு. மாடு பிடிபட்டது. காளை மோதியதால் காயமடைந்த போதும் மனம் தளராமல் விளையாடிய ரஞ்சித் குமார் போட்டியின் கடைசி நிமிடத்திலும் கூட ஒரு காளையை அடக்கி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் சாம்பியன் ஆனார். சூப்பர் சூப்பர். கழுத்தை பிடிக்காத கழுத்தை பிடிக்காத கழுத்தை பிடிக்காத. மாடு பிடித்து முதலிடத்தை பயிர்ந்தவர் என்ற அருள் பாண்டி மாடு சூப்பர். முதலிடம் பிடித்த ரஞ்சித் குமாருக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. போட்டி களத்திலேயே ரஞ்சித் குமாருக்கு 4 காங்கேயம் கறவை மாடுகள் பரிசாக வழங்கப்பட்டன. அவங்க வீட்டுக்கு போய் அவனோட குடும்ப சூழலை பார்க்கும்போது அவங்க வீட்டில் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, அவன் ரொம்ப வாழ்வாதாரத்தில் பிரச்சனையில் இருந்தாங்க. அப்போ அவங்க எங்களுக்கு ஏதாவது பசுமாடு கறவை மாடு கிடச்சிச்சின்னா நாங்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பொழைச்சிக்குவோம் அப்படின்னாங்க. அது உண்மையிலேயே வந்து நம்ம ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. அழகர் கோவிலைச் சேர்ந்த கார்த்திக் 14 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்தார். அவருக்கு இருசக்கர வாகனமும் 15,000 ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது. 13 காளைகளை தழுவிய அரிட்டாப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் 3ஆம் இடம் பிடித்தார். அவருக்கு 10,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. இன்னைக்கு இப்போ செகண்ட் ப்ரைஸ் ஆயிருக்கேங்க. ஆனால் நம்ம 4 வருஷமாக ட்ரை பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு சத்தியமே கிடைக்கல. ஆனால் 5 வருஷமாக ட்ரை பண்ணி முடியலனால இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம் பார்த்தே முடியல. கண்டிப்பாக அடுத்து பிடிச்சி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவேன். அவ்வளோதான். ஆமாம் சார், கண்டிப்பாக 2 மாதம் பிடிச்ச மாடு இல்லைன்ட்டாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். என்னால் ஒழுங்காக சொல்லவே இல்லை அவங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொத்தம் 15 மாடு பிடிச்சா 15 மாடு 14 மாடு சொன்னாங்க. முன்னொரு காலத்துலேருந்து மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஆண்டு முன்னியத்தில் 3ஆம் இடத்துல வந்திருக்கேன். எந்த காயம் பட்டாலும் இது பண்ணாலும் நாங்கள் மாடு எப்பயும் எங்கள் பாரம்பரியமாக எங்கள் ஊரில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னோர்களும் வட மஞ்சத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவோம். இதுலேயும் வந்துடுவேன். நம்ம எங்கள் சாமி இளம்னாச்சி அம்மா எல்லா தெய்வத்தையும் கழிஞ்சமல்ல எல்லா சாமியும் நினச்சி அந்த கரைப்பா எல்லா சாமியும் நினச்சி நாங்கள் வழிபட்டு தெய்வத்தை நம்பி தான் நாங்கள் மாடியை பிடிக்கிறோம். வீரர்களால் அருகிலேயே செல்ல முடியாத குளமங்கலத்தைச் சேர்ந்த மாரநாடு என்பவரது கருப்பன் காளைக்கு சிறந்த காளைக்கான பரிசு வழங்கப்பட்டது. துணை முதலமைச்சர் சார்பில் வழங்கப்படும் கார் இந்த காளையின் உரிமையாளருக்கு அளிக்கப்படுகிறது. யாரையுமே தொடவிடாமல் வெற்றி கோப்பையை தன்னை வளர்த்து ஆளாக்கியவருக்கு வெற்றி கோப்பையை பரிசாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பாக விளையாடி முதலிடம் பிடித்த புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் அனுராதாவின் காளை ராவணன் அலங்காநல்லூர் களத்திலும் அதிரடி காட்டியது. சூப்பர் 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 சூப்பர். சூப்பர். மாடு பிடிவிடவே தொட்டப்பாரு 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 தொட்டப்பாரு
அந்த காளைக்கு 2வது பரிசு வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு பேரவை GR கார்த்திக்கின் காளை 3வது பரிசை பெற்றது. பரணி போட்டிருக்கு ஏறிக்க நல்லா ஏறி நின்றுக்க அடுத்த மாடு வர சூப்பர் மாடு இருக்கு. அருமையான மாடுப்பா. இந்த முதல் பரிசு பெற்றது வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். நான் வந்து அதை காளையாக பார்த்ததில்ல, என்னுடைய பிள்ளையாக பார்த்துருக்கேன், என்னுடைய மூத்த பிள்ளையாக பார்த்துருக்கேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வாடிகள்லையும் இதே மாதிரி முதல் பரிசு தட்டி சென்று எங்களுடைய கிராமத்துக்கு, அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குலமங்கலம் கிராமம்ன்றது வந்து இன்றைக்கி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் உலகம் முழுவதும் பரவி இருக்குது. இந்த முனியாண்டி கோயிலாம் கற்பனை தான் நம்மளுக்கு வழிவிடணும். நல்ல ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த கொண்டாடுறதுக்கு முழுக்க காரணம் எங்களுடைய பசங்க, அதாவது எங்கள் குலமங்கலம் கிராம இளைஞர்கள். அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கணும், எங்கள் மாட்டு தான் இந்த வட்டம் அலங்காநல்லூரில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு ஆர்வமாக இருந்தோம். நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அலங்காநல்லூரில் சிறந்த மாடு வாங்கினாலே பெரிய இதுதான். ஆனால் இதுபோக எங்கள் அண்ணன்ட்ட வந்து 15 மாடுகளுக்கு மேலே இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மாடுகளுமே சிறந்த மாடுகள் தான். ஒவ்வொரு வாடிகளுக்கும் ஒவ்வொரு மாடு வச்சுருக்காங்க. அதனால் அதிக வாடிகள் கொடுத்தா அது எல்லா மாடுகளையும் சிறந்த மாடு ஆக்கும்னு எங்களோட ஆசை. இதை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளணும். 4 மணி வரை நடைபெறுவதாக இருந்த ஜல்லிக்கட்டு 80 காளைகள் அழிக்கப்படாததால் முதலில் அரை மணி நேரம் நீட்டிக்கப்பட்டது. பிறகு 5 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்ட போதிலும் கடைசியில் கூடுதலாக 10 நிமிடங்கள் அளிக்கப்பட்டு 5:10 மணி அளவில் முடிவடைந்தது. அலங்காநல்லூர் போட்டி மட்டுமின்றி அவனியாபுரம், பாலமேடு என அனைத்து ஜல்லிக்கட்டுகளையும் நீதிமன்றத்தின் விதிமுறைகளை பின்பற்றி வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளதாக ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கம் தெரிவித்தார். மருத்துவத்துறை முழுவதுமாக ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஆம்புலன்ஸ், 108, ரெட் கிராஸ் அவ்வப்போது அவர்கள் உடனடியாக அடிபட்டவர்களை எடுத்து காயத்திற்கு அனுப்பினார்கள். அனைத்து உதவிகளை எல்லாரும் செய்து கொடுத்தார்கள். போன ஆண்டை விட ஒவ்வொரு இடத்துலையும் மோர் தென் அடிஷ்னலி 100-150 மாடுகள் அடிஷ்னலாக பார்ட்டிசிபேட் பண்ணி மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சிமிலர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் இந்த பேரிகேடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ப்ரெஸ் கேலரிஸ் எல்லா இதுலேயும் நம்ம லைக் சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி எந்த ஒரு சிறிய குறைபாடு இருக்காத மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அல்டிமேட்லி அது ஒரு நல்ல 3 நாள் கூட. இனத்தீர் இன்றிந்த துளங்கி மினலேறு மலைதலை வந்த மறையான் கதழ்விடை மாறாமைந்தின் ஊறுபடதாக்கி கோவலர் குறவரோடு ஒருங்கியந்தார்ப்ப வள்ளிதழ் குளவியும் குறிச்சியும் குழைய நல்லேறு பொருவும் கல்லென் கம்பளை என்ற மலைப்படுகடாம் பாடலுக்கேற்ப காளைகளின் வலிமையையும் தமிழர்கள் பெருமையையும் மீண்டும் வரலாற்றின் பொன்னெழுத்துக்களில் பதித்துள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு.